75 வயசுக்கு மேற்பட்ட ஒரு வயதான ஒரு மூதாட்டியின் கதையை எங்களுக்கு ஒரு படிப்பினையாக பார்ப்போம். என்னன்னு சொன்னா, ஒரு வயதான மூதாட்டிக்கு கிட்டத்தட்ட 42 வயதுடைய மகன் இருந்தார். அந்த மகன் தன்னுடைய தொழிலையும் கவனித்துக் கொண்டு தன்னுடைய தாயையும் பராமரிப்பதற்கு மிகவும் சிரமமாக இருப்பதனை கவனத்தில் கொண்டு தன்னுடைய தாயை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடலாம் என்று முடிவெடுத்தார். இவ்வாறு முடிவெடுத்து லேசாக போய் வரக்கூடிய ஒரு பக்கத்து முதியோர் இல்லத்துல கொண்டு போய் தன்னுடைய தாயை சேர்த்து விட்டு வந்தார். மாதத்துக்கு ஒரு முறை 2 மாதத்துக்கு ஒரு முறை போய் தன்னுடைய தாயை பார்த்து விட்டு வருவார். ஏதாவது சாப்பிடுவதற்கு கொண்டு போய் கொடுப்பார். ஒரு நாள் 2 நாளைக்கு சாப்பிட முடியும், அவ்வளவுதான். இவ்வாறு நாட்கள் நகர்கின்றன. ஒரு நாள் முதியோர் இல்லத்தில் இருந்து கோலண்டு வருகிறது. உங்களுடைய தாய்க்கு கொஞ்சம் சுகையினம் இல்லாமல் இருக்கிறது, அவருடைய வருத்தம் கொஞ்சம் ஓவராக இருக்கு, வந்து பார்த்து விட்டு செல்லுங்கள். அவருடைய தாயின் கடந்த காலங்களில் தாய்ப்பட்ட கஷ்டங்களை நினைத்து கொஞ்சம் கவலை அடைந்த தன்னுடைய அந்த மகன் பார்ப்பதற்கு அவசரமாக சென்றார். சென்று தன்னுடைய தாயை பார்த்து விட்டு கேட்டார், தாயை, உங்களுக்கு ஏதாவது வாங்கி தர வேண்டுமா, ஏதாவது நீங்கள் சாப்பிட விரும்புகிறீர்களா என்று கேட்ட போது அந்த தாய் கவலையுடன் அந்த மகனிடம் சொல்கிறார், மகனே, எனக்கு சாப்பிடுவதற்கோ எனக்கு எடுத்துக்கொள்வதற்கோ எனக்கு எதுவும் வேண்டாம். உன்னால் முடியும் என்றால் இந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு 4 ஃபேனும் முடிஞ்சால் ஃப்ரிட்ஜ் ஒன்றும் சிறப்பாக தூங்குவதற்கென பெட் ஒரு சில பெட்டுகளும் வாங்கி கொடுத்து வை என்று சொன்னார். அதற்கு அந்த மகன் பிரமிச்சு போய் கேட்டார், ஏன் தாயே, நீ இப்போது சாக கிடக்கும் தருவாயில் இந்த மாதிரி நீ இருந்த இல்லத்துக்கு இதெல்லாம் வாங்கி கொடுக்க சொல்றையே, நீ சாப்பிடுவதற்கு உனக்கு ஏதாவது தேவைகள் இருந்தா சொல்லு அப்படின்னு. அதற்கு தன்னுடைய தாய் திருத்துவிட்டு அதற்கு பதில் கொடுத்தால், நான் கடந்த 2 வருட காலமாக பழைய சாப்பாட்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அதில் அதை வைத்துக் கொள்வதற்கு இந்த முதியோர் இல்லத்தில் பகல் சமைத்த சாப்பாட்டை இரவைக்கு தரும்போது முதியோர் இல்லத்தில் எமது முதியோர் இல்லத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால் அவர்கள் பழைய சாப்பாட்டை தந்தார்கள். எனக்கு சாப்பிட முடியாமல் பசியில் தூங்கி இருக்கின்றேன். அதே போன்று இங்கு ஃபேன் இல்லை, அதனால் நுழம்பு கடி அதிகமாக இருக்கின்றது. சரியான வேர்வையினாலும் எனக்கு தூக்கம் இல்லாமல் பல நாட்கள் நான் கடந்திருக்கின்றேன். அதனால் அந்த வேதனைகள் உன்னால் அதை அடைய முடியாது. அவ்வாறு பசியில் உனக்கு தூங்க முடியாது. தூங்குவதற்கென இந்த பெட் பொருத்தம் இல்லாமல் இருக்கின்றது. எனக்கு நான் அதையிட்டு நான் அதிக நாட்கள் சேரில் உட்கார்ந்தவாறே தூங்கி இருக்கின்றேன், இரவுகளை கழித்திருக்கின்றேன். எனவே அந்த வேதனைகளையும் அந்த கஷ்டங்களையும் முன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்று. ஏன் தாயே, என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறாய்? ஏற்கனவே சொல்லியிருந்தால் நான் வாங்கி தந்திருப்பேன். இல்லை, நான் இறந்த பிறகு உன்னுடைய மகன் உன்னை இந்த முதியோர் இல்லத்துக்கு சேர்த்த பிறகு நீ அதை கஷ்டப்படக்கூடாது. நான் பட்ட வேதனைகள் உன்னால் அதை தாங்கிக் கொள்ளவோ உன்னால் அந்த கஷ்டங்களை நீ படக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன். அதனால் நீ இப்போதையே உனக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தின் மூலமாக வாங்கி வைத்துக்கொள், வாங்கி கொடுத்து வை, உனக்கு அது உதவும் என்று சொன்னார். இதை கேட்டதும் அந்த மகன் கவலையிலும் அழுகையிலும் மூழ்கிவிட்டார். இதே போன்ற நிலைமைகள், இவ்வாறான தாய் தந்தையர்களுக்கு அநியாயம், அவருடைய மனநோகும் அளவுக்கு நாங்கள் செய்யும் செயற்பாடுகள் என்று ஒரு நாள் எங்களுக்கு வந்து விழும், எங்களுடைய பிள்ளைகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கும் என்பதனை நிறுத்திவிட்டு அந்த தாய் மரணித்திருக்கின்றார். எனவே எங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வாறான நிகழ்வுகள் அதிக அளவான எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு எத்தனையோ சகோதரர்கள் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு அநியாயங்களும் அவர்களை முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிட்டு அவர்களை கவனிக்காமல் பார்க்காமல் அவர்கள் அங்கு படும் வேதனைகளை ஒரு நாளும் கண்டுகொள்ளாமல் செல்வதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது. எனவே இந்த நிலை உங்களுக்கும் ஒரு நாள் வரும். எனவே அவதானமாக கவனமாக இருந்து கொள்வது என்பதை இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும். தேங்க்யூ.